அனாமிகா வந்து வருணை பார்த்து வந்து இந்த மாதிரி ரொம்ப மோசமாக வந்து பிரபா பற்றி சொல்கிறாங்க. பிரபாவுக்கும் வந்து என் வீட்டுக்காரர் வந்து விஜய்க்கும் வந்து தவறான வந்து ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு செமையாக வந்து டென்ஷனாக வருண், உங்களுக்கெல்லாம் அசிங்கமாக இல்லையா? உங்களை பற்றி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். இந்த மாதிரி தான் நீங்கள் இதை கேம் ஆடுவீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு தான் உங்ககிட்ட நான் வந்து ஒதுக்கி இருந்தேன். ஆனால் இப்போ புரியுது உங்களுக்கு கேவலமான விஷயத்த. இப்போ வந்து அழகாக வந்து என்கிட்ட போட்டு கொடுத்து கல்யாணத்தை நிறுத்த பார்க்குறீங்களா? உங்களுக்கு அசிங்கமாக இல்லை இப்படி வந்து என்கிட்ட பேசுறதுக்கு அப்படின்றாங்க. அதை கேட்டு அனாமிகா ஷாக் ஆகிறாங்க. என்ன இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், நான் உங்கள் நல்லது தான் சொல்கிறேன், நீங்கள் ஒன்றும் நல்லதுக்கு சொல்லி கிழிக்க வேணாம். தேவையில்லாத என் விஷயம் தலையிட்டீங்க, அப்புறம் நான் நல்லவனாகவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அவங்க குடும்பத்துக்கு எடுத்தது பத்தாது, இப்போ தேவையில்லாமல் ஏன் கல்யாணத்தை கெடுக்கிறதுக்காக பார்க்குறீங்களா? இதுக்கப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்கிட்டீங்க அப்புறம் நல்லா இருக்காது. போனால் போது ஒரு லேடி வந்து பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு மரியாதை கொடுத்துட்டு போகிறேன். இல்லைன்னா அவ்வளோதான். அதுவும் பிரபா பற்றி ஏதாவது தப்பாக பேசுகிறீங்க அப்புறம் நடக்கிறதே வேறு அப்படி சொல்லிட்டு போகிறாரு. இப்படி ஆகிடுச்சே, நம்ம இவளை பற்றி போட்டு கொடுத்து இப்படியாவது வந்து கல்யாணத்தை கெடுக்கலாம்னு நினச்சுமே. இப்போ வேறு ரூட் தான் கண்டுபிடிச்சி அவனை போட்டிருக்கு. இவன் இப்படி இருக்கான். பிரபா மேலே உண்மையிலேயே ரொம்ப ஓவராக அஃபெக்ஷன் வச்சுருப்பான் போட்டிருக்கு. இதை விடவே கூடாது. சரிடா, நீ போனால் போ, கல்யாணத்தை எடுத்து எனக்கு ஒரு வழியாக இல்லை அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அனாமிகா வந்து அனாமிகாவை பார்க்குறாங்க. என்ன விஷயம், எதுக்காக என்னை பார்க்கணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உன்னை பார்க்கணுன்னு எனக்கு தலையெழுத்து பாரு, தேவையில்லாத வேலை எதுக்காக செய்கிற? என் தங்கச்சியோட கல்யாணத்தை நிறுத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க நீ? மாப்பிள்ளைக்கிட்ட என்ன வேணாலும் சொல்லலான்னு பார்த்துட்டு இருக்கியா? அதுக்கு முன்னாடியே நாங்கள் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டோம். என் தங்கச்சியோட கல்யாணத்தை நிறுத்தணும் நீ திட்டம் போட்டினா அப்புறம் இதெல்லாம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். நீ எல்லாம் ஒரு பொண்ணா, ஒரு பொண்ணு நல்லா வாழ்றது உனக்கு பிடிக்காம இந்த மாதிரி வேலை பண்ணுற. எனக்கு பிரபாவோட எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் உன்னோட பிரச்சனை இருக்குது. உன் வீட்டு கல்யாணத்தை நடத்த நான் விடவே மாட்டேன். உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. ஆனால் இந்த நிமிஷம் சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கும். நீ பார்க்க தானே போகிற அப்படி சொல்கிறாங்க. அதையும் பார்த்துடலாம் அப்படின்றாங்க அனாமிகா. இங்கே வந்து செம்ம டென்ஷனாக வராங்க. அனாமிகா வந்து இவ்வளோ கேவலமாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வந்து நம்ம ஐஸ்வர்யா கிட்ட பேசுகிறாங்க. ஐஸ்வர்யா வந்து நான் அப்போவே சொன்னேன் இல்லை, இந்த அனாமிகா பற்றி கேட்டியா? இப்போ பார்த்தியா? அனாமிகாவை புத்தியை காட்டிட்டா. அவளை சும்மாவே விடக்கூடாது. நீ எதுக்கு சும்மா விட்டு வந்த? 4 அரை கொடுக்க வேண்டியதானே? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அவள் பிரபா கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு என்ன வேணாலும் முயற்சி பண்ணுவாள். அதை மட்டும் நம்ம நிறைவேற்றவே கூடாது. பார்த்துக்கலாம். அவள் எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போனாலும் சும்மா விட மாட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம சூர்யா வந்துக்கு விஷயம் வந்து தெரிய வருது. இந்த மாதிரி மாப்பிள்ளை வந்து அவ்வளோ மோசமானவரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இந்த விஷயத்தை மகா கிட்ட சொல்லலாமா வேணாமா, நல்லா விசாரிச்சுட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. இங்கே சூர்யா மகாவுக்கு கால் பண்ணுறாரு. இந்த அழகி கிட்ட பேசுகிற மாதிரி கொஞ்சம் பேசுகிறாரு. மகாவும் அதை கேட்டுட்ருக்காங்க. இவ்வளோ நேரம் அவங்க பொண்ணாட்டி தான் அவங்க பேச்சை கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னா சந்தோஷம் தாங்க முடியல நம்ம சூர்யாவுக்கு. அப்போது மகா கொஞ்சமாக என்னை ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டா. இதுக்கப்புறம் மகாவும் நானும் சந்தோஷமாக சேர்ந்து வாழ்வோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. இங்கே வந்து அவங்க தம்பி வந்து மனசு கஷ்டத்தோடு இருக்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு சூர்யா. இந்த சூழ்நிலை இந்த மாதிரி அந்த மாப்பிள்ளை வந்து ரொம்ப மோசமானவர் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கு தெரிய வருது. இந்த விஷயத்தை வந்து நம்ம மகா கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு சூர்யா போகிறாரு. இந்த விஷயத்தையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்காத வருண் வந்து ரொம்ப மோசமானவன். அவள் லேடிஸ் விஷயத்தில் கொஞ்சம் அப்படி இப்படியா நான் கேள்விப்பட்டேன். ஏதோ பணத்தை வாங்கிறதுக்காக தான் மேரேஜ் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. உண்மை இதுதான் மகா, ப்ளீஸ் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிலான்றாரு. வாயை மூடுறீங்களா? தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க. வருண் எப்படிப்பட்டவர் உங்களுக்கு தெரியுமா? அனாமிகா போயிட்டு 1க்கு 2 வந்து பிரபா பற்றி தப்பாக பேசியிருக்கா. ஆனால் வருண் வந்து அவளுக்கு நல்லா பதிலடி கொடுத்தது பத்தாதுன்னு இந்த விஷயத்தை எங்ககிட்ட சொன்னார். இப்படியே தெரிய வேணாவா? வருண் எவ்வளோ நல்லவருன்னு சொல்லிட்டு இப்போ புரியுதுங்களா? அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க. வருண் உண்மையிலேயே ஜென்யூன் பர்சன் தான். அது இந்த விஷயத்துலேயே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன இவன் ஒரு வேளை வந்து அப்படியே அனாமிகா கிட்டே பேசியிருந்தாலும் அந்த விஷயத்தை எதுக்காக நம்ம வீட்டில் எல்லாருக்கிட்டே சொல்லணும்? இவன் நல்ல மாதிரி வேஷம் போடுறானா, உண்மையிலேயே நல்லவன் காட்டிக்கிறானா? இந்த விஷயத்தை என்ன சொன்னாலும் வந்து இந்த மகா நம்ப மாட்டேங்கிறாளே, வேறு வழியே கிடையாது, ஐஸ்வர்யா கிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை எதுவுமே ஐஸ்வர்யா கிட்ட சொல்கிறாரு. எனக்கும் ஒன்றும் புரியல இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் யோசிக்கிறாங்க என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு.